ஸோ வண்டி வந்து தேர்ட் ஃப்ரீ சர்வீஸ்க்கு வந்திருக்கு. ஸோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் ஸ்மெல் வருது இல்லை இன்சைடில் அப்படின்னு சொன்னார். சர்வீஸ் முடிஞ்சிட்டு போயிட்டு வருதுன்னு சொன்னார். என்னென்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன எலி செத்து கிடக்கு. ஸோ உள்ளேயும் பாருங்கள், அந்த இன்லெட்டும் ஃபுல் பீஸுமே ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் கஸ்டமருக்கு இதை நோட்டீஸ் பண்ணி நம்ம ரேட் ரிப்ளைண்ட் வைக்க சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், அது டெட்டாகி எல்லா பக்கமும் அந்த பிளட் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஸோ அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு டோட்டலாக உள்ளேயும் அந்த ப்ளோயர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம். அண்ட் அது வராத மாதிரி இப்போதைக்கு டெம்பரரி பண்ணியிருக்கோம். பட் இது ஓவராலாக நம்ம டிஸ்மேண்டில் பண்ணும்போது தான் நம்ம ஓவராலாக இந்த நெட் கட்டி பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒர்க்கு இப்போ கஸ்டமர் அப்ரூவல் தரல, குயிக்காக போகிறதுனால. ஸோ அதையும் காட்டுறேன், நான் இறந்து போனது. ஏன்னா நம்ம சும்மா சொல்லக்கூடாதுல்ல. ஸோ இருக்கிறது அதையும் காட்டுறேன் நான். ஸோ இதெல்லாமே எடுத்து போட்டு ப்ராப்பராக மேட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அண்ட் பர்ஃப்யூம்லாம் வச்சு பண்ணியிருக்கோம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா டெம்பரரியாக தான் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நம்ம எல்லா மோட்லேயுமே செக் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், வென்ட்ஸ்லேயுமே நம்ம பர்ஃப்யூம் வச்சுருக்கோம். நல்லா உள்ளே தள்ளி வைக்கிறோம். காரணம் வந்து இந்த இன்சைட் அவுட் சைட் மோடு வந்து ப்ராப்பரான கஸ்டமர் இது வந்து கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஸ்மெல் வந்து உள்ளே இருந்து கண்டிப்பாக போகாது உடனே. ஏன்னா இது வந்து ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறனால. ஸோ இதையும் நம்ம எஜுகேட் பண்ணி தான் கஸ்டமருக்கு அனுப்ப போகிறோம். ஸோ ஐ ஹோப் எல்லாமே பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் தான். தேங்க்யூ.